கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். 9வது நாளிலே தேவன் நமக்கு புதிய பலனையும் புதிய கிருபைகளையும் தரும்படியாக இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலே நாம் அதிகாலையிலேயே தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதனை செய்கிறோம். அவருடைய நாமத்தை பாட்டினாலே துதிக்கிறோம். சங்கீதங்களினாலே அவரை நாம் கீர்த்தனம் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி விலையேற பெற்ற அவருடைய கிருபை இரக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவ கரத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் காரணராய் இருக்கிறவரே, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை எங்களுக்கு தருகிறவரே, இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து அப்பா என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக மனதார நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உபவாச ஜெபத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனை யாவையும் கடிந்து கட்டி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவராகவே இருக்கிறீர், நீ நல்லவராகவே இருக்கிறீர், நீ நல்லவராகவே இருக்கிறீர், நீ நல்லவராகவே இருக்கிறீர். நம்முடைய கிரியைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவருடைய மெய்யான கிருபைகளை உணரும் பொழுது தேவன் இன்னும் அதிகமாய் நம்மை ஆராதனையில் அவர் வழி நடத்துவாராக. கர்த்தாவே, இந்த 3 ஆண்டவரே, இந்த 9வது நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். சதா காலங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, நாம வழக்கமாய் நாம் ஆராதிக்கிற மாதிரி நாம நின்று தேவனை நாம் ஆராதனை செய்யலாம். புதிய பலத்தோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உற்சாகமாய் தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க. காலை நேரத்தில் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவே அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி மனதார அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமையின் கரம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய வல்லமையின் கரம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், கர்த்தர் செய்த நன்மை ஒரு நாளும், ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று ஜீவனை மீட்டாரே.
படுகுழி நின்று ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஆத்துமாவே கைத்தட்டி சொல்லுவோம். முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமுடி வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறா. திருப்தியாக்குகிறா. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த காலை நேரத்தில் சொல்லி பாடுவோம். என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் தேவன் செய்த நன்மைகள். தேவன் செய்த நன்மைகளை இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற. இளமை கழுகு போல புதிதாக்கி ஓடினாலும் நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்தர் செய்த மனதார ஆண்டவருக்கு சொல்லி நன்றி சொல்லி பாடுவோமா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் தேவன் செய்த ஒரு நாளும் பாடுவோம். என் கர்த்தர் செய்த ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே பாடுவோம். ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே கர்த்தர் தம் வழிகளில் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் கர்த்தர் செய்த ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கைத்தட்டி பாடுவோம். செய்த நன்மைகளை ஒரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடும். பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே
கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே. உயர்த்தி பாடுங்கள, கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பாடுங்க. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுவோம், கலங்கலப்பா. ஆமென், கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்தி. கர்த்தர் நாமம் என்னுடைய புகலிடம், என்னுடைய மறைவிடம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. யெகோவா கூடவே. சொல்லுங்க, கலங்கலப்பா நாங்க. ஆமென். நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் வெற்றி தருகிறாரே. நிசியே என்னாலும். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே. கருத்தோடு நாமம். கைதட்டி சொல்லுவோமா, உன்னதமான தேவனை. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதி. சொல்லுங்க, யெகோவா ரப்பா. யெகோவா ராஃபா. யெகோவா சுகம் தருகிறவரே. ஒரு நாள் கலங்கல கலங்கலப்பா, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதி. யெகோவா ரூவான் பாடுவோம். யெகோவா ரூவா எங்கள் நல்ல. ஆமென். யெகோவா எங்கள் நல்ல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே. கருத்தோடு நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய புகலிடம், என்னுடைய மறைவிடம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு யெகோவா சமாதானம் தருகி. பாடுங்க, யெகோவா ஷம்மா சமாதானம் தருகி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு
கர்த்தர் நாமம் பாடுவோம். அவரை வாய்களாலே நம்முடைய துதியாலே புகழ்ந்து சொல்லி துதிப்போமா? கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறவராய் இருக்கிறார்? ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென். அவருடைய தயவு ஒரு நாளும் மாறவே மாறாது. அவர் சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவராகவே இருப்பார். 2 கரங்களை உயர்த்துவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நம்பினவர்கள் காலையில வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை. சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் உமக்காக சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் பாடுவோம். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். கைதட்டி பாடுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். கர்த்தாவே உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போம். வல்லவரே, செயல்களில் சொல்வதிலும் முரண்பாடற்றவர். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். உயர்த்தி சொல்லுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும். நீர் அரணாய் நிற்பவரே, நடக்குமா நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா? ஏங்கி போயிருந்தே நடக்குமா? சோர்ந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நான் நினைத்திடா வேளையில். சொல்லுங்க, அற்புதம் செய்கிறாரே. வழியிலும் நான் நினைத்திடா வேளையில், யாரும் நினைத்திடாமல். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவர். சொல்லுவோம். மிகுவேல்
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவது உமக்காக காத்திருப்போம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை உமக்காக காத்திருப்போம். வல்லவரே வல்லவரே சொல்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே சொல்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேலி நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீராய் நிற்பவரே. ஹல்லேலூயா. நம்பிடும் யாவருக்கும் தேவன் அரணாய் நிற்கிறவராகவே இருக்கிறார். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார் என்ற அந்த அனுபவத்தோடு கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தீர், இன்னமும் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் ஆராதிக்க முடியாதபடிக்கு தடுக்கிற அநேக விதமான ஆவிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட விட்டு கொடுத்து ஆவியை நிறைவு என்று சொன்னால் தேவனுக்குள்ளே அவரோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம். ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குது எனக்கு, ஆவியில விடுதலையோடு துதிங்க. ஆவியின் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. ஆவியின் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. என்னைக்காவது ஒரு நாள் ஆவியில நிறைவதல்ல, அனுதினமும் அதுவே நம்முடைய வாஞ்சையாக மாற வேண்டும். அனுதினமும் அதுவே நம்முடைய வாஞ்சையாக மாற வேண்டும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எனக்கு எல்லாமுமா இருக்கிற எங்கள் தெய்வமே, உங்க சமூகம் மட்டும் எங்களுக்கு போதும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. ரோமன் கத்தோலிக்க வழியிலிருந்து உருவான அந்த பாடல். இந்த பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கிறீர், நீர் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறீர். ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே. எல்லாருக்கும் தெரியுதானே? எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடலாம். நிரந்தரம் 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 நீரே. தாய்க்கு ஈடாக தந்தைக்கு ஈடாக தேவன் நமக்கு நல்ல தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார்.
இந்த உலகத்தில் அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. பணத்திலேயோ பொருளிலேயோ இன்பம் இல்லை என்று இந்த பாடல் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாக நீர் மாத்திரம்தான் இருக்கணும்னு இந்த பாடல் சொல்லுகிறது. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு தேவா உந்தன் அன்பு நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவு நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது. கையை உயர்த்தி சொல்லுங்க. இம்மை வாழ்வில் நிரந்தரம், நான் பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பு உம்மில் உயிர்ப்பது. இந்த உலகத்துல நிரந்தரமான ஒரே ஒரு இடம், அது ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான். இன்றைக்கு நாம் மாண்டு போனாலும் அவரிலே நாம் உயிர் கொண்டு அவரோடு கூட என்னென்றைக்கும் இருக்கிற அந்த அனுபவத்தை வேதம் நமக்கு நாளுக்கு நாள் கற்பிக்கிறது. அந்த அன்பை உணர்ந்தவர்களாக இன்னுமாய் உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்க, ஆளுகை செய்ய வெளியேற பெற்ற உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த நாளிலே நாம் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு தேவ சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை செலுத்தலாம். சகோதரி ஜெசி அவர்கள் நம்மளை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. 2 பேர் கைகளை கோத்து பிடிச்சு நின்னுக்கோங்க. 2 பேர் ஜெபிக்கும் போது மட்டும் நீங்க முன்னால வந்து ஜெபம் பண்ண போதும். மற்றவர்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து நில்லுங்க. ஒருத்தர் பார்த்து திரும்பி கையை கோர்த்து நல்லா ஜெபிக்கணும். காலை நேரம் இந்த ஜெப அனுபவம் நமக்கு வேணும். ஆமாம், ஒருவேளை நீங்கள் முழங்கால் போட்டுட்டு நீங்கள் கை கோத்துக்கினாலும் ஓகே, நின்று கொண்டு கை கொடுத்துக்கிட்டாலும் ஓகே, ஆனால் ஜெபிக்கணும். ஆமாம், அல்லேலூயா. சரி, வாங்க ஜெசி வாங்க. முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். மத்தேயுல வாசிக்கிறோம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். ஏன்னா மற்றவங்களும் தேவனை அறியாதவர்களும் களவு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. தேவன் நம்ம இடத்துல கேட்கிறார், நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஸோ இந்த நேரத்திலுமாய் கூட நம்மளுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதற்காகவும் தேவன் கொடுத்த ரட்சிப்பில் நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று தைரியமாக சாட்சியாக சொல்லுகிறவர்களாய் தேவன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அங்கிள் ஆப்ரஹாம் அங்கிளை முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் அதிகமாய் வளரணும் என்பதற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரிக்கும் ஆண்டவரே சோத்திரம். காலை வேளையில் ஆண்டவரே துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதேவனை சோத்திரிக்கும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இந்த 9ஆம் நாள் அதிகாலை ஜபத்திற்கு எங்களெல்லாம் ஒன்று கூட வைத்திரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே.
இப்போ கொடுக்கப்பட்ட தலைப்பிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ வழிவகை செய்ய போகிறது கூடாது. நன்றி. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுக்கு சோத்திரிக்கும் ஆண்டவர். எனக்கு ஒத்தாசவரை பருவங்களுக்கு யாராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்து என் ஒத்தாசவரை என்று சொன்னீரே. அது சதா காலமே எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை நீங்கள் வாழ வைக்கிறது கூட நன்றி. ஆவியிலே நிறைந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப ஆண்டவரே சோத்திரம் கிறிஸ்துவ மக்களும் ஆண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முழுமையாக முற்றுமாக வளர வழிவகை செய்ய போகிறது கூட நன்றி. சோத்திரிக்கும் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. கிருபை இருக்கட்டும் அப்பா. வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. அனுதினமும் நம்ம பிழைத்திருக்கிறது அவராலே ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிறது ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறது ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. நிரந்தரமாக இருக்க வழிவகை செய்யப்படுறது கூட நன்றி. அப்படியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் அவரே நமக்கு உறுதுணையாக அந்த செய்து வர்றதுக்கு கொடான நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய கோலும் தடி எங்களை தேற்றுகிறதுக்கு கொடான நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. சதாக்காலம் எங்களுக்கு கிருபை செய்கிறீர் ஆண்டவரே. நீ சாரோனின் பள்ளத்தாக்கே நீலியின் புஷ்பமே தேவாதி தேவனை சோத்திரிக்கும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்கு நம்ம நிலைத்திருந்து வாழ வழிவகை செய்யணும் அப்பா. ஆவிக்குரிய ஜீவியமே நமக்கு நல்லது ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம தவறு செய்யாமல் ஆண்டவரே பிழைத்திருக்க வழிவகை செய்வது கோடான நன்றி. ஜீவியத்தை கொடுக்கறது நன்றி ஆண்டவரே. சோத்திரமா. ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைக்கிறது கோடான நன்றி. எல்லா நிலைகளிலுமே ஆவியானவரே சார்ந்து வாழ்ந்தால் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. எல்லா பலனும் ஆரோக்கியமும் அவரே கொடுக்கிறார் ஆண்டவரே. எந்த ஒரு சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளாத ஆண்டவரே. சோத்திரம் துதிக்கிறோம். எந்த நிலையிலும் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனுதினமும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு சத்துருக்களும் எந்த பொல்லாங்கும் நேராது, எல்லா தீங்கும் வராது ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாம் வந்து செய்து வர்றது நீங்க தான்பா. கிருபை கிருபை உங்க இரக்கங்களுக்கு அளவே இல்லை ஆண்டவரே. நீதான்பா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்கொள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்கொள்ளும் ஜீவனை தந்தவனே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இப்படியா ஆண்டவரே சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம். ஆவியினும் கழிப்பிலே ஆண்டவரே அற்புதமாக எங்களை செய்து வரீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா அதாவது உலக மக்களை எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுப்பாங்க, ஆனால் அவர் ஜீவன் இருக்க முடியாது. ஆனால் நம்ம அனுதின வாழ்க்கையில் ஆவியில் வளரும் போது, அவரே சார்ந்து வாழும்போது நமக்கு எல்லா வல்லமையும், நம்ம கஷ்டமான சூழ்நிலையிலும் பாடுகளை கொடுத்தாலும் கூட நம்ம ஜீவனோட வைத்திருப்பார். நல்ல உயர்ந்து அடக்கத்தை வைப்பார் என்று ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்த போவதற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செய். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, நம்ம இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லணும். ஏசாயாவில் வாசிக்கிறோம், யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். அப்படி போகிறவர்களை குறித்து தேவன் அழகா சொல்றாரு. ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆமேன்.
நம்மளும் தேவன் அதை விரும்புகிறார். இந்த நேரத்திலுமாய் கூட நம்மளுடைய குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில, உறவினர்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, இன்னும் இந்த தேசத்துல எவ்வளோ மக்கள் இயேசுவை அறியாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்மை ஒரு கருவியாக தேவன் எடுத்து பயன்படுத்துவதற்காகவும் சிஸ்டர் பிரியா அவர்களை முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றிப்பா. அப்பா இந்த ஜீவன் தகப்பனே, இந்த ஜீவன் நீங்கள் கொடுத்தது ஏசப்பா. ஸோ இந்த சுவாசம் தகப்பனே நீங்கள் உண்டாக்கின நாள் முதல் கொண்டு இன்ற வரைக்கும் நாங்கள் சுவாசிச்சிட்ருக்கோம். அதற்காக உமக்கு தேங்க்யூப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனே. அப்பா அப்பா நீங்கள் யாரை முன்குறித்திருக்கீங்களோ நீங்கள் அவரை அழைத்தும் இருக்கீங்க ராஜா. அப்படிப்பட்ட முன்குறித்திறவர்களாக இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் எத்தனை பேர் நிற்கிறோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ரட்சிப்பு சும்மா வந்துடாது ஏசப்பா. நீங்கள் தகப்பனே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இப்போ எங்கள் ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் எங்கள் பேர் எழுதி வச்சுருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி தகப்பனே ஏசப்பா. நீர் ஒருவர், நீர் எவ்வளோ பெரிய கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் எங்களை, அந்த கண்கள் எங்களை பார்த்து தகப்பனே எங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் பிரித்தெடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. வேறு பிரித்து வச்சிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பேற்பட்ட ரட்சிப்பு தகப்பன் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத தகப்பன், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் கூட பிறந்தவங்க தகப்பனுங்க, அப்போ எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே அவங்க தகப்பனே இந்த வேலையில் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாயை திறந்து ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க கண்டிப்பாக இயேசுவை அறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சுகம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல், யாருக்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி தனிமையில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. யாருடா கேட்பா நம்ம புலம்புறத அப்படின்ட்டு. பட் அந்த புலம்புறதை கேட்கவும் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. பேரை சொல்லி ஜெபிங்க. இவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிங்க. அவங்க தேவன் சந்திக்கப்படணும்னு ஜெபிங்க. அவர் வந்து கனவு மூலியமாக பேசுகிறவர், வார்த்தை மூலியமாக பேசுகிறவர், மனுஷங்களை கொண்டு பேசுகிறவர். அவர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏனோ தானம்னு இல்லை தகப்பனை. இருக்கின்ற வாழ்வு சும்மா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் கர்த்தாவே. அப்படி தகப்பனை நாங்கள் தகப்பனை நீங்கள் ஏசப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. மேபி எங்கள் ஆக்ஷனாலையும் இருக்கலாம், நாங்கள் பேசுகிற வார்த்தைகளால் இருக்கலாம் ஏசப்பா. நாங்கள் போகும்போது வரும்போது நாங்கள் சும்மா வீண் வார்த்தைகளை பேசாதபடி ஏசப்பா எங்கள் நாவல் நாங்கள் போகும்போது உங்கள் சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு சின்ன ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. பண்படுத்துங்க கர்த்தாவே. பாலான நிலத்தை இங்கே பண்படுத்துகிற தேவன் அல்லவா. இன்றைக்கு எங்கள் அந்த மாதிரி பண்படுத்துங்க ஏசப்பா தகப்பனே. எத்தனையோ தகப்பனே நீங்கள் நீங்கள் வந்து மனுஷங்களை பயன்படுத்தி தான் ஏசப்பா நீங்கள் நிறைய காரியங்களை பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரங்களை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் அன்பை ஷேர் பண்ண உதவி பண்ணுங்க ஏசப்பா. நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் என்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏசப்பா. நாங்கள் போகும்போது அந்த வார்த்தையை சொல்லணும் ஏசப்பா. சமாதானம் இயேசுவின் நாமத்தினால அப்படின்ட்டு ஏசப்பா. அந்த உடைஞ்சு போயிருக்கிற இருதயம் உங்களுக்கு நேராக வரட்டும் ஏசப்பா. தகப்பனை நீங்கள் நறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிற தேவன் அல்லவா ஏசப்பா. தகப்பனை ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை கிராமப்புறங்களில் இருக்கிற எத்தனையோ பேர் இப்பவும் தகப்பனே ஒரு சில வில்லேஜஸில் இருக்கிற யாருக்கும் இன்னும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரான்னு கூட தெரியல தகப்பனை ஏசப்பா. ஒருவேளை உண்மை பற்றி தெரிந்திருந்தா மேபி தகப்பனை அவங்க டெய்லி வந்து உங்ககிட்ட பேசுகிறவங்க, நான் பேசுகிறத கேட்கறதுக்கு ஒரு அப்பா இருக்காரு அப்படின்ட்டு சொல்லி அவங்க வருவாங்க தகப்பனே. அவங்களையும் நீங்கள் நேசிக்கிறீங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கரங்கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்களை ஃபஸ்ட்டு தகப்பனை தூய்மைப்படுத்துங்க. எங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் ஏசப்பா நாங்கள் பில்ட் பண்ண முடியும் தகப்பனை. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்களை நாங்கள் பேசுகிற விஷயங்கள்லேருந்து பார்க்கறது செய்கிறது எல்லாவற்றையும் தகப்பனே உங்களுக்குள்ளாக சரியாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் டெய்லி பேசிஸில் ரெட்டிஃபை பண்ண உதவி பண்ணுங்க. நாங்கள் எங்கள் சோழங்க கரத்தில் சப்மிட் பண்ணுறோம். எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. உம் நாமம் மற்றும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவநீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக தேவநீர் எங்களை கருவியாய் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக புதிய ஆத்துமாக்களை தேவநீர் அழைத்து வர போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை கலக்குகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவநீர் மாற்ற போகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு தேவநீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவநீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ரொம்ப த்ரோட் சுத்தமா வரல, வெளியவே வரல. அதனால என்னால் பாட முடியல. பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன். அப்படியே கேட்டுன்னு தூங்கிறாதீங்க. நேற்று தினம் வரைக்கும் ஒரு தலைப்பின் கீழே செய்தியை பார்த்தோம். 8 நாட்கள் அந்த செய்தியை தியானித்தோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? ஆமென். எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பார்த்தீங்க? காலை தோறும் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். காலை தோறும் தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அடுத்து என்ன நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ஆண்டு என் கூட பேசின சில காரியங்கள், நேற்றெல்லாம் சில காரியங்களை உட்காந்து நோட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் நானும் வாழ்கிறதான இந்த வாழ்க்கை முற்றிலுமாக, சொல்லுங்க, முற்றிலுமாக அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்ததான வாழ்க்கையை நீங்க வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மேல பாருங்க, டோட்டல் சரண்டர். சொல்லுங்க, டோட்டல் சரண்டர். சரண்டர்னாலே நம்ம என்ன பண்றது தான், அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது தான். ஆமென். அதிலேயும் டோட்டல் சரண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்தல். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் முழுசுமா அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா நிச்சயமாகவே தேவன் நம்மை உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக நாம் மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், சொல்லுங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணணும்னு சொன்னாரு? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன். ஆமென். சொல்லுங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் முதல்ல என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இரண்டாவது என்ன பண்ணணும்? அவனவன் சிலுவையை தினம் தினம் சுமக்க வேண்டும். ஆமென். அப்படி எல்லாவற்றையும் தியாகம் பண்ண மனம் உள்ளவர்களுக்கு பெயர் தான் என்னை பின்பற்றுகிற சீஷர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் முற்றிலும் சமர்ப்பணம் அல்லது அர்ப்பணம் அல்லது படைப்பு என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த காரியத்தை நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே இதை நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்? செய்திருந்திருப்போம். ஆமென். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே உங்களை முழுசுமா என்ன பண்ணிட்டீங்க? ஒப்பு கொடுத்தீங்க. சரி, ஒப்பு கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு பெயர் என்ன பெயர்னு வந்துச்சு? விசுவாசிகள் அல்லது இப்போ உலகம் உங்களை அழைக்கிற பெயர், நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெயர் என்ன? கிறிஸ்தவர்கள். ஆமென். we are a Christian people. so கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் முற்றிலும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. அப்போ நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது உங்களை எந்த பாஸ்டரை முக்கினாருன்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஒவ்வொரு பாஸ்டரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, உங்களை முக்கி எழுப்ப வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு 5-6 காரியங்களை உங்ககிட்ட என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, கேட்டு இருந்திருப்பாங்க. அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரில. ஏன்னா அவ்வளவு ஆர்வத்தோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், தொட்டியில இறங்கிட்டோம். அதுல என்ன கேள்வி கேட்டாங்கன்றது கூட நமக்கு என்ன பண்ணல தெரியுது. ஆனால் அந்த கேள்விதான் உங்களுடைய உண்மையையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் போய் அது பேசுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க உங்களை? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? நீங்க என்ன சொன்னீங்க? ஆம். அப்புறம் வேற என்ன கேட்டிருப்பாங்க? உங்கள் பாவங்கள் அனைத்தும் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கழுவினது அல்லது சுத்திகரிக்கிறது என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆம். கடைசி வரைக்கும் அவருக்காக சாட்சியாய் வாழ்வீர்களா? இந்த கடைசி வரைக்கும் என்கிற வார்த்தை தொட்டிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் அல்ல. சொல்லுங்க, தொட்டிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் அல்ல. தொட்டிலிருந்து எழுந்த பிறகுதான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஆமென். சரி, எழுந்து இதெல்லாம் ரட்சிக்கலாம் பட்டு முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்னைக்கு நான் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது கொஞ்சம் நீண்ட செய்தி. அதனால ஒவ்வொரு பாகமாக நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், நீங்க இயேசுவை பின்பற்றுவதற்காக தானே ரட்சிக்கப்பட்டீங்க? சொல்லுங்க. அப்ப இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசு சொன்ன சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது என்று சொன்னால் அவருக்காக முழுவதுமாய் என்னை ஒப்பு கொடுத்து வாழ்வது என்று சொன்னால் அவர் விரும்புகிற மிக மிக முக்கியமான காரியங்கள் எல்லா நிலைகளிலும் பூரணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த காலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு நேரம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நிறைய பேர் இந்த காலை நேரத்தில் எப்படி வார்த்தைகள் நமக்கு நேரா வரணும்னு எதிர்பார்க்கறாங்க தெரியுங்களா? காலையில ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை. ஆமென். நல்லா கவனிங்க. ஆறுதலாய் எதிர்பார்க்கிற இந்த மனம், ஆறுதல் வார்த்தைகளை எதிர்பார்க்கிற இந்த மனம், அதே நேரத்தில் மனதிற்கு இன்னொரு காரியமும் உண்டு. என்ன அப்படின்னா, மாற்றங்களை மனதிலே என்ன பண்ணிக்கொள்ளணும்? உண்டாக்கி கொள்ள வேண்டும். எதுவுமே ஒத்துக்கிறீங்க? ஆமென். காலையிலே ஆறுதலா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசு என்ன பண்ணுது? தோணுது. ஆனா என்னைக்காவது இந்த மனசு நான் மாறணும்னு தோணுதா? சொல்லுங்க. இந்த மனசு மற்ற காரியங்களிலே தான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லலாம். இந்த மனசு மற்ற காரியங்களிலே மாற்றங்களை எதிர்பார்க்கிறது. ஆனா அது மாற மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்னா அது மனசு என்ன பண்ணுது? ஏன் தெரியுங்களா? அதுக்கு அது ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, இந்த பூனைக்கு நாய்க்கெல்லாம் அப்படி தடவி கொடுத்தா ஒரு சொகுசா அவங்க தூங்குவாங்க பாருங்களேன். அதுக்கு அந்த மாதிரி இருக்குமா? அப்படியே பரவாயில்ல, அப்படியே உடம்பு நல்லா அப்படியே நம்ம அழகா நம்ம இந்த சில பேருக்கு இந்த தலையில அப்படியே லைட்டா அப்படியே மசாஜ் பண்ணா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்க அம்மா அதெல்லாம் செய்வாங்க எனக்கு. அப்படியே அது மாதிரி தூங்குற கேஸ்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, மனசு ஆறுதலாய் 4 வார்த்தை காலையில கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புற மனது, தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற இந்த மனது என்றைக்காவது ஐயோ
அந்த ஆறுதலான வார்த்தையை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது என்று எதிர்பார்க்குதா அப்படின்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறிதான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம இன்றைக்கு எந்த நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த குறை நிறைகளை முதலாவது நம்முடைய மனதிற்கு நன்றாக தெரிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளைகளை சேர்க்கிறீங்களா? சேர்த்த பிறகு காசு கட்டி என்ன பண்றீங்க? பிள்ளைகளை சேர்க்கிறீங்க. சில பிள்ளைகளை எதுக்கு சேர்க்கிறாங்க? வீட்டில் தொல்லை தாங்கலன்னு என்ன பண்ணிடுறாங்க? ஸ்கூலுக்கு போய் சேர்த்துறாங்க. ஆனா சில பிள்ளைகளை எதற்காக சேர்க்கிறாங்க சொல்லுங்க? நல்லா அப்படியே பாக்குறீங்க. கால சும்மா சொல்லுங்க. நல்லா படிக்கணும், அப்புறம் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், அப்புறம் வேற நல்ல டிசிப்ளின்ல வளரணும், ஒழுக்கத்துல. ஏன் வீட்டில் சொல்லி கொடுத்தா வளர மாட்டாங்களா? கொஞ்சம் பேசுவோமே. மேக்சிமம் தொல்லை தாங்காம என்ன பண்ணிடுறாங்க? தூக்கின்னு போய் எங்கேயா ஒரு இடத்துல போட்டு வந்துடுறாங்க. சரி, வீட்டில் இருந்து அப்பா அம்மா சொல்ற டிசிப்ளின்ல பிள்ளைங்க வளராதா? ஏன் போய் நீங்க வேற பத்தாததுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்குற இடத்துல இன்னும் 2 காசு கொடுத்து சேர்த்து என்ன பண்ணிட்டு வரீங்க? பிள்ளைய சொல்லிட்டு வரீங்க. இதுல வேற சில அம்மாங்க எங்க அப்பா மாதிரி இருந்தாங்கன்னா எங்க இருக்கிற மெயின் பாயிண்ட்டை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? அனைத்தும் சமர்ப்பணம். டீச்சருங்கிட்ட போய் சொல்லிடுறது, தோலை உரிச்சு எடுத்துருங்க. ஆமா, முக்கியமான பாகங்களை என்ன பண்ணிடுங்க? விட்டுருங்க. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு உங்க டீச்சருங்கிட்ட போய் சொன்னீங்க இதெல்லாம்? உங்க பசங்களை கேட்டா தான் தெரியும். போய் கொடுத்துடுறது. சரி, எதுக்கு கொடுக்குறோம்? ஏன் பிள்ளைகளை ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கு நேராக நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரணும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும். முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் என்ன பண்றீங்க? சரி, உங்க ஸ்கூல்ல நீங்க உங்க பிள்ளைகளை சேர்த்து உங்க அந்த ஸ்கூல்ல அவங்க கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா, நீங்க சேர்த்த புதுசுல காசு கட்டி கஷ்டப்பட்டு சேர்த்த உடனே ஸ்கூல்ல பாடங்களை என்ன பண்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்த பாடங்களை சொல்லி கொடுத்துக்கினேவா இருக்கிறாங்க? சொல்லுங்க. அதுல இருந்து என்ன பண்றாங்க? தற்பரிசோதனைக்காக பிள்ளை எப்படி படிக்கிறான் அப்படின்றதுக்காக போதுமான ஞானம் அறிவு வளருகிறதா வளரலையான்றதுக்காக என்ன பண்றாங்க? டீச்சருங்க ஸ்கூல்ல பாடம் வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்களா இல்லையா? நீங்க போய் என் பிள்ளைலாம் டெஸ்ட் எழுதாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல உங்க பிள்ளை தான் வந்து உங்ககிட்ட அதெல்லாம் என்னால டெஸ்ட் எழுத முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு உங்க பிள்ளையாச்சும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எழுதிதான் ஆகணும். அப்போ இது எல்லாமே நிர்பந்தமாக்கப்பட்ட ஒரு காரியம், அப்படிதானே? மேண்டேட்டரி ஒன். ஸ்கூலுக்கு போனா டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போனா டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். பரீட்சை வைப்பாங்க தான். பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்குரிய அந்த தேர்ச்சியை நம்ம என்ன பண்ணணும்? பெறணும். காசு கட்டி பிள்ளைகளை காசு கட்டி சேர்த்து 50 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உங்க பிள்ளைங்க எத்தனாவது ரேங்க் வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? சரி, உங்க பிள்ளை சொல்றேன் ஃபர்ஸ்ட், உங்க பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்க? எதிர்பார்ப்பாங்க. மாஸ்டர் வரலதான், ஆனாலும் எங்களுக்கு மனசு என்ன பண்ணுது? எப்படியாவது முதல் ரேங்க் எடுப்பானா? சொல்லுங்க. சில பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துரும். அந்த பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்க நினைக்கிறீங்க? பாடத்தை நன்கு கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கும், சொல்றத உடனே செய்யற பிள்ளைகளா இருக்கும், வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் முன்னோக்கி செல்வதையும் எப்பொழுதும் குறிக்கோளாய் உடைய பிள்ளைகளா இருக்கும். அவன்
அந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்க. சரி, பெறாத பிள்ளைகளுடைய அப்பா அம்மா கண்டிப்பாங்க. ஆனா அப்படியே அந்த பிள்ளைகளை அப்படியே விட்டுருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ணி உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும்னு சொல்லி 20வது ரேங்க்ல இருந்தவனை 15ஆம் ரேங்க்குக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க. இது அப்பா அம்மாவனுடைய ஹோப்னால வரும் சிலதெல்லாம். ஆனால் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த பிள்ளைக்கே ஒரு உணர்வு வராத வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்கை எடுக்க முடியாது, மாற்றங்களையும் அனுபவிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. ஒரு சாதாரண இந்த உலகத்துல சில காரியங்களிலே முன்னேற்றத்தையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனை எதிர்பார்க்கிற இந்த உலகத்திலேயே இவ்வளவு இருக்குன்னா நம்மை உண்டாக்கின பரமபிதா நம்மிடத்துல எவ்வளவு உண்மையையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்பார் என்பதில் நாம் இந்த காலை நேரத்தில் சிந்திக்க வேண்டும். ஆமா, இந்த மனசு பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மனசு ஒரு பொல்லாத மனசு. என்ன தெரியுங்களா? நல்லதை என்னைக்குமே என்ன பண்ணாது, அதிகமா யோசிக்காது. ஆனால் தீமையானவைகளை என்ன பண்ணிட்டே இருக்கும், யோசித்துட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. மாற்றங்கள் வேணும் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணாது, இது நினைக்காது. ஆனால் இந்த மனசதான் தேடி இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த பொல்லாத மனதிற்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மறுமலர்ச்சியும் உண்டு பண்ணுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுனால நாம் அவரை அறிந்து, நம்முடைய மனசு அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டாயிற்று. ஆனாலும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோம் என்பது மிக முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு, ரொம்ப தீர போல நான். ஏன்னா இந்த செய்தி நீங்க முற்றிலுமா கவனிக்கணும் அப்படின்னா முன்னுரை ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் நீங்க திருப்பிக் கொள்ளும் போது நீங்க போய் ஃபுல்லா அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிக்கிறீங்க. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக பவுல் சில காரியங்களை மிக தைரியமாக அவன் பேசுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம், இதுல நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இதெல்லாம் இதுல 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் இங்க அகிரிப்பாவுக்கும் பவுலுக்கும் ஒரு உரையாடல் வருகிறது. அகிரிப்பா ராஜாவே, போல்டா கேட்கிறாரு, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி அவன் சொல்றாரு பாருங்க, ராஜா சொல்றார், நான் கிறிஸ்தவன் ஆகுகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், உங்களை மட்டும் இல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். போதும். அகிரிப்பா ராஜாவுக்கு இவனுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இது படித்த ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். பவுல் தன்னை எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவனாய் காண்பிக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு ராஜாவுக்கு முன்னால பேசுகிறத நீங்க பாருங்க. அவனுடைய வாழ்க்கை ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவன் சொல்றான், சார் இங்க பேசிட்டு இருக்கிற நானு சும்மா ஒன்னும் என்ன பண்ணிட்டு இல்ல, இயேசுவை பற்றி அறிவிக்கல. இதே நபர் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வீட்டுல போய் படிங்க. அவர் சொல்றாரு, நான் எல்லா பர்மிஷனையும் வாங்கிட்டு தான் என்ன பண்றேன், தமஸ்குக்கு நோக்கி போறேன். யாரை அடிக்கிறதுக்கு, யாரை துன்புறுத்துறதுக்கு? எல்லா இடங்களும் அற்புத அடையாளம் நடக்குதே, இயேசுவின் நாமத்தை பிரசித்தப்படுத்துறாங்களே,
அந்த ஜனங்களை எல்லாம் அடிச்சு உதைக்கணும்னு போன என்னை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். அது இந்த ஊருக்கே தெரியும். அந்த அனுபவத்துல தான் இன்றைக்கு நான் மாற்றப்பட்டவனாய் என்னை சந்தித்த அந்த தேவனுக்கு முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுத்து நிற்கிறேன் அப்படின்றத அடையாளப்படுத்தி சொல்றேன். இதே மாதிரி நான் சொல்றது புரியுது? நல்லா என்னோட செய்தி நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சொன்னது போல ஆசீர்வாதத்தை மற்றும் நாம் காலையில கேட்க கூடாது, மாற்றங்களையும் தினம் தினம் நாம் காலையில தேவனிடத்துல கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல கொஞ்சம் குறைய அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அவன் சொல்றான், நீங்க கொஞ்சம் குறைய மாத்திரம் இல்ல, என்னை போலவே ஆகும்படிக்கு அப்படின்னா முழுவதுமாக. என்றைக்கு நான் என்னை தேவ சமூகத்தில் என்னை ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கும் அப்படிதான், இன்றைக்கும் அப்படிதான் அப்படின்ற அந்த அனுபவம் நமக்கு என்னாலும் இருக்க வேண்டும். சொல்றீங்க அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட போது இருக்கிற ஒரு உற்சாகம் இப்போ இருக்கா அப்படின்னா இல்ல. பக்கத்துல பார்த்து 4 கேள்வியை கேளுங்க. ஆமென். 4 கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்க மனசை தூண்டுற 4 கேள்வி. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? என்ன சொல்றாங்க அவங்க? என்ன சொல்றாங்க? ஆமா ஆமான்றாங்க. ஆமா ஆமா, நம்ம என்ன இதுல சந்தேகம்? ஒரு கதை ஒண்ணு இருக்குது கிளி கிட்ட, அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்குது, படிச்சு பார்த்துக்கிறீங்களா? ஒரு கிளி அதை மட்டும் தான் சொல்லுமா, எதை எடுத்துக்கணும், ஜோசியம் பார்க்குற ஒரு அர்த்தம், அது ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு. அதனால கிறிஸ்தவர் தானே, அதுல என்ன சந்தேகம்? ஒரு சந்தேகமே இல்லை, கிறிஸ்தவங்க தான். சரி, அடுத்த கேள்வி, கிறிஸ்தவர் என்று சொன்னால், இது நான் கேட்ட முத கேள்வி எப்படின்னா, நீ ஸ்கூலுக்கு போறியா அப்படின்ற கேள்வி. அது ஒரு பையனை பார்த்து நீங்க கேக்குறீங்க, நீ ஸ்கூலுக்கு போறியாப்பா, முத கேள்வி அங்க தானே ஆரம்பிப்பீங்க. அவன் என்ன சொல்றான், இதுல என்ன சந்தேகம், என்ன பார்த்தா என்ன காலேஜ் போற மாதிரியா தெரியுது? இப்போ உள்ள பசங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸ்கூலுக்கு தானே போறேன், அதுல என்ன உங்களுக்கு கேள்வி? சரி, ஸ்கூலுக்கு போறல்ல, அடுத்த கேள்வி அதோட விட்டுருவீங்களா? என்ன எத்தனாவது படிக்கிற? அடுத்த கேள்வி. அப்புறம் அதோட விட்டுருவீங்களா? எந்த ஸ்கூலு? சரி, ஓ ரொம்ப நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, அப்ப என்ன ரேங்க் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சில முக்கியமான சில நபர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? இந்த பசங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு சாவடிச்சிருவாங்க. என்ன ரேங்க்? அப்போ ஒழுங்கா படிக்க மாட்டியா? அப்பா அம்மா எவ்வளோ ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிறாங்க, கொஞ்சம் கூட அந்த பயன்றதே இருக்காதா? இதுல சில சொந்தக்காரங்க லிஸ்ட்ல சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் என்னவா இருக்கும், எரிச்சலா தான் இருக்கும். ஆனா அவர்கள் கேட்ட கேள்வியை அன்றைக்கே, ஐயோ இப்படிலாம் கேட்கறாங்களே, அடுத்த வாட்டி கேட்கறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடணும், நான் சொல்லிடணும்னு விரும்புகிற பிள்ளைகள் அடுத்த வாட்டி சாதித்து காண்பிப்பாங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? சரி, 4 கேள்வி இன்னைக்கு கேட்டு முடிச்சிடலாமா? 4 கேள்வி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வி, நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டீங்களே, அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? ஏன்னா இப்ப வந்து நம்மள உலகம் பார்த்து என்ன கேள்வி கேட்குது, கிறிஸ்டின் தானே நீங்க அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்களா? அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்க கத்தோலிக்கமா, பெந்தகோஸ்தேவா, அல்லேலூயாவா, சிஎஸ்சியா, ஆர்சியா, யார் நீங்க அப்படின்னு உலகம் நம்மளை பார்த்து கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மாறிட்டோம். சொல்லுங்க, நீ என்ன 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 உங்களுக்குள்ளே சில பிரிவு இருக்குல்ல, அது என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி கேள்வியில இந்த கேள்வி ஒன்று, நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? ஆமென். அதுல அடுத்த கேள்வி திரும்ப கேளு, நீங்க கொஞ்சம் குறைய கிறிஸ்தவரா? அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆம் கிறிஸ்டியன், அவ்வளவுதான்.
சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, சார் சும்மா கடமைக்காக ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான், நான் ஒரு ஆல்மோஸ்ட் கிறிஸ்தவன் அவ்வளவுதான், நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் அப்பப்போ சர்ச்சுக்கு போவேன், அப்பப்போ இருப்பேன், அப்பப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் ஆல் நான் ஒரு கிறிஸ்டியன். ஓகேவா? அடுத்த கேள்வி, அல்லது சராசரி கிறிஸ்தவரா? முதல்ல என்ன கேள்வி? கொஞ்சம் குறைய கிறிஸ்தவரா அல்லது சராசரி கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர் சொல்றீங்களே, சராசரி கிறிஸ்தவரா? பதில் நீங்களே இப்போ என்ன பண்ணிக்கோங்க, உள்ள போட்டு இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, அல்லது முழுக்க முழுக்க கிறிஸ்தவரா? முதல்ல சொன்ன ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன், இரண்டாவது ஆவரேஜ் கிறிஸ்டியன், மூணாவது ஆல் டுகெதர் கிறிஸ்டியன், அதாவது முழுக்க முழுக்க நீங்க கிறிஸ்தவரா? அடுத்து ஒரு கேள்வி, அதையும் தாண்டி நமக்கு இதுலயே கேள்வி நின்றுச்சுன்னு நினைச்சோம், அதையும் தாண்டி நீங்க துடி துடிப்பான கிறிஸ்தவரா, போல்டான கிறிஸ்தவரா? இந்த 4 கேள்வியில இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமென். ஆஃப்டர் ஆல் ஐ எம் எ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுலயே உங்க மனசு பெருமிதம் கொள்ளுகிறதா, அல்லது சராசரியாக நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், என்றைக்காவது எனக்கு அத்தி பூத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன், சர்ச்சுக்கு போவேன், அத்தி பூத்துக்கிட்டா சாமி கும்பிடுவேன், அத்தி பூத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷமா இருந்தா கடவுளை என்ன பண்ணுவேன், தேடுவேன், எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன், மூட்டை கட்டி வச்சிருவேன். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சிந்திக்க தூண்டுது இது? ஆமென். சரி, முழுக்க முழுக்க நான் கிறிஸ்தவனா? எல்லா விஷயங்களிலையும் நான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவனா? அடுத்து, துடி துடிப்பான அப்படின்னா என்னன்னா, இப்ப காலையில ரோட்ல அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் வாக்கிங் போவாங்க தெரியுமா? இதுல வாக்கிங் போற அத்தனை பேரும் வாக்கிங் போறாங்கன்னு தான் பேரு. இதுல இப்ப அப்படி வச்சுக்கோ, அப்படி போயிடுவோம், இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல அப்படி போவோம், வாக்கிங் போற அத்தனை பேருக்கும் ஒரே கேட்டகரி தான், என்ன, வாக்கிங் போறாங்க. ஆனா இந்த வாக்கிங் போற கேட்டகரியில முதல் கேட்டகரி கொஞ்சமா நடக்கிறது, அசைஞ்சு அசைஞ்சு வாக்கிங் போகணுமேன்னு போற கேஸ். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், ஒன்னும் டெய்லி நடப்பாங்க அவங்க, நீங்க டெய்லி அவங்கள பார்க்கலாம். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதே தொப்பியும் தொந்தியுமா தான் அடுத்த நடந்து போவாங்க. கொஞ்சம் ஒரே வாக்கிங் போற நபர்கள். அடுத்து என்ன கேள்வி? அடுத்து என்ன கேள்வி? சராசரியா ஆவரேஜா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்து போவாங்க. ஆனா முழுக்க முழுக்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீவிரமா ஒட்டமை குறைச்சி ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சில பேர் நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த ஆவரேஜ் சொன்ன பாருங்க, அவங்களாம் காதல ஹெட்செட் மாட்டிக்கின்னு பாட்டு கேட்டுன்னு போறதுக்காகவே நடந்துன்னு போற கேஸ் எல்லாம் இருக்குது. ஆமென். நடக்கணும்ன்றதுக்காக நடக்கல, ஒரு துணையை என்ன பண்ணிக்கணும், தேடின்னு தான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கடைசியா நான் சொன்ன துடி துடிப்பான, இப்பயும் பாருங்க ரன்னிங்ல போற, ஜாகிங்ல போற, உடம்ப குறைச்சு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்ணினே இருப்பான், கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். சில பேர் அவ்வளவு தூரம் நடந்தா கூட ஒரு சொட்டு வேர்வை கூட என்ன பண்ணாது, வராது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சுட்டு வாங்க. சும்மா பிரசங்கத்தை வந்து கேட்டுட்டு போயிடுறதல்ல, 26ஆம் அதிகாரத்து பிரசங்கத்தை ஃபுல்லா நீங்க படிச்சுட்டு வாங்க. 4 கேள்வியோட நிறுத்தேன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் குறைய கிறிஸ்தவரா, ஆவரேஜ் கிறிஸ்டியனா, சராசரி கிறிஸ்தவரா, இல்ல முழுக்க முழுக்க கிறிஸ்தவரா? ஆமென். ஆல் டுகெதர்
ஆமா கிறிஸ்டியன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. துடிதுடிப்பான கிறிஸ்தவரா இருக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இன்றையிலிருந்து உம்மை முழுவதுமாய் பின்பற்றுவது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் சமர்ப்பணம் செய்கிறோம், முற்றிலும் அர்ப்பணம் செய்கிறோம். இன்றைக்கு கேட்ட இந்த 4 கேள்வியிலேயே நாங்கள் எங்களை நிதானித்து பார்த்து, ஆண்டவரே, நாளை தினத்தில் ஆண்டவரே செய்தியை மிக ஆழமாக அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.